எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய கீழக்கரை ஸ்டைலில் ஒரு சூப்பரான ப்ரான் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 100 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ரம்பலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்ல மணம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்க்கறதுனால இது நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம சேர்த்த ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் 400 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது தொக்குங்கிறதுனால வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கணும். அடுத்ததாக இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் ரம்பலை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்க்குறதுனால நல்ல மணமாக இருக்கும். இப்போது இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இப்போது நான் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்ததாக இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்கிற மிளகாய் நீட்ட மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுங்கிறதுனால நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களோட சின்னதுண்டா நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால அடிப்பிடிக்காது. இஞ்சி பூண்டோட வாசனை அப்படியே உள்ளாலேயே அடங்கி இருக்கணும். ஸோ அதனால் இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறேன். இப்போது 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதோட ரா ஸ்மெல்லாம் நல்லா போய் மணம் வந்துருச்சு. எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 400 கிராம் தக்காளியையும் நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நான் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தனோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நம்ம மூடி போட்டு குக் பண்ண மாதிரி தக்காளியையும் மூடி போட்டு குக் பண்ணலாம். அப்போனா சீக்கிரம் மேஷ் ஆயிரும். ஸோ இதனால் உங்களோட எரிபொருள் செலவும் மிச்சமாகும். இப்போது நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் அதிகமாக மசாலா பொருள் சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் 2 மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு மசாலா அதிகம் தேவைப்படாது. தக்காளி வெங்காயம் தான் அதிகமாக வேணும். ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறதுனால இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ப்ரானை சேர்த்துக்கலாம். தக்காளியையும் வெங்காயத்தையும் நம்ம எந்த அளவுக்கு குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் 1 கிலோ ப்ரானை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது பெரிய சைஸ் ப்ரான். பெரிய சைஸில் தான் செய்யணும்னு கிடையாது. சின்ன சைஸ் இருந்தால் அதுலேயும் செய்யலாம். இதில் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. தக்காளி வெங்காயம் அப்புறம் ப்ரான்லேருந்து வர தண்ணியிலையே இது நல்லா குக் ஆயிரும். இப்போது ப்ரான் குக் ஆகிறதுக்காக வேண்டி ஃபைனலாக இதை மூடி போட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிடலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா தகன்னு செம்மையாக ப்ரான் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல மணமாகவும் இருக்குது. இது எல்லா வித மெயின் டிஷ்க்குமே அட்டகாசமான காம்பினேஷன். சீ ஃபுட் லவ்வர்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனுவில் இந்த ரெசிபியும் ஒன்று. ஒயிட் ரைஸோட பெப்பர் ரசம் அப்புறம் இதுவும் வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். பெப்பர் ரசத்தோட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.